பிரதி ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் ஏற்பட்டுள்ள அந்த போர் 6வது வாரத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் ஒரு அமைதி ஒப்பந்தம், வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் ஏற்படும், உலகம் முழுவதும் அமைதி ஏற்படும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியும் அதற்கு ஈரான் நாட்டின் சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபா கொடுத்துள்ள பதில் பேட்டியும் மீண்டும் போர் மூலம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி முற்றுகையில் ஈடுபட்ட அமெரிக்க போர்க்கப்பல்கள் இப்போது ஈரான் நாட்டின் துறைமுகங்களை குறிவைத்து இலக்கை மாற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டால், அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்பதற்கு ஈரான் ஒப்புதல் தெரிவித்து விட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் அத்தகைய உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று இப்போது ஈரான் தெரிவித்திருப்பதால் மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே போர் வந்து விட்டதா என்ற ஒரு சர்ச்சை, சந்தேகம் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த நியூக்ளியர் டஸ்ட் என்று அவர் குறிப்பிடுகிறார். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒரு அணு தூசி, அந்த தூசியை தங்களிடம் அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விடும் ஈரான் என்றும் அதன் பின்னர் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும், இதன் பின்னர் மேற்காசியாவில் அமைதி ஏற்படும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான அதிகாரபூர்வமான ஒப்புதலும் இதுவரை வரவில்லை. அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலாளர் ஹெக்ஸத் அவர் மற்றும் விமானப்படை ஜெனரல் டேன் கெயின் ஆகியோரும் இப்போது போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையில் சுற்றியிருந்த பகுதியிலிருந்து அவர்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஈரானின் இந்த புதிய அறிவிப்பு, அமெரிக்காவின் நிபந்தனைகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்கவில்லை என்ற அறிவிப்பு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் அனைத்தும் ஈரானின் துறைமுகங்களை குறிவைத்து இப்போது தாக்குதல் இலக்குக்கு அருகில் முகாமிட்டிருக்கின்றன என்று அமெரிக்க ராணுவ தரப்பிலும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனால் மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா அல்லது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அடுத்த 2 வாரங்களில் அந்த மேற்காசியாவின் அமைதி ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திடுவாரா? அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே நேரடியாக இஸ்லாமாபாத்திற்கு சென்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் யுரேனியத்தை ஈரான் ஒப்படைக்குமா அல்லது அமெரிக்கா யுரேனியத்தை ஒப்படைக்காமலே போர் நிறுத்தத்திற்கு மற்றும் அமைதி ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் லெபனானுடன் இஸ்ரேல் இப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதை அடுத்து அடுத்த கட்டமாக உலகம் முழுவதும் அந்த போர் அபாயம், போர் நெருக்கடி ஆகியவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான அந்த டொனால்ட் ட்ரம்பின் பேட்டி மற்றும் ஈரான் நாட்டின் சபாநாயகர் முகமது பாக்கர் கலீஃபா தெரிவித்துள்ள செய்தி ஆகிய இரண்டுமே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மீண்டும் போர் மூடுமா அல்லது அமைதி ஒப்பந்தம் ஏற்படுமா என்ற திரிசங்கு நிலையில் இப்போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான அந்த போர் சூழல் இருக்கிறது. ஈரானின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக உலகமே காத்துக் கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் அறிவிப்பிற்கு ஈரானின் எதிர்வினை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. அது ஈரானின் அதிபர் முஜதபா காமேனி அறிக்கையாகவோ அல்லது அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கையாகவோ இருந்தால் அதற்கு பிறகு இந்த போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே இஸ்லாமாபாத்தில் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் பாகிஸ்தான் அதிபர் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்னிலையில் இது கையெழுத்தாக கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தகைய சூழல் ஏற்பட்டால் மட்டுமே இந்த போர் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும். கடந்த 6 வாரங்களாக உலகம் முழுவதும் இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான இந்த போர் நடவடிக்கைகளால் உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பல்வேறு நாடுகளில் பொருளாதார ஸ்திரத்தன்மை சீர்குலைந்து இருக்கிறது. உலக பொருளாதாரத்தையே பெரும் பாதிப்புக்குள்ளாக்கிய ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான அந்த போர் சூழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இப்போது ஈரானின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பின்னர் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.